நெல்லை மாவட்டம் உவரி அருகே தூண்டில் பாலம் அமைக்க கோரி மீனவர்கள் கஞ்சி காய்ச்சி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதாழை கிராமத்தில் கடல் அரிப்பு காரணமாக படகுகள், வீடுகள் உள்ளிழுத்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை தடுக்கும் வகையில் தூண்டில் பாலம் அமைக்க கோரி கூடுதாழை கிராமத்தினர் 4வது நாளாக கடலுக்கு செல்லாமல் கஞ்சி காய்ச்சும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூண்டில் பாலம் அமைக்கும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என மீனவர்கள் தெரிவித்தனர். தருமபுரி மாவட்டம் அதியமான்கோட்டை காலபைரவர் ஆலயத்தில் பக்தர்கள் சுமார் 2 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் தேய்பிறை அஷ்டமி தினத்தை முன்னிட்டு சுவாமிக்கு பால், தயிர், சந்தனம், மஞ்சள், இளநீர் அபிஷேகம் நடைபெற்றது. தங்க கவச அலங்காரத்தில் காட்சியளித்த காலபைரவரை ஏராளமானோர் தரிசித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஜிஎஸ்டி சாலைக்கு தனிநபர் பெயர் வைக்கக்கூடாது என கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஜிஎஸ்டி சாலைக்கு முன்னாள் எம்எல்ஏ உகம்சந்த் பெயரை வைக்க அவரது குடும்பத்தினர் கோரிக்கை வைத்தனர். இது தொடர்பாக நகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்ற இருப்பதாக தகவல் வெளியானது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் நகராட்சி அலுவலகம் எதிரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கடலூர் மாநகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் திடீரென்று சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், திடீரென்று லஞ்ச ஒழிப்பு போலீசார் அங்கு சோதனை நடத்துவதற்கான காரணம் என்ன? சிவரஞ்சனி, கடலூர் நகராட்சி மாநகராட்சியாக அறிவிக்கப்பட்டு தற்போது மேயர் சுந்தரி ராஜா தற்போது மேயராக உள்ளார். இந்த சூழ்நிலையில் ஓராண்டு ஆன பிறகு கடலூர் மாநகராட்சி தற்போது கடலூர் மாநகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீரென கதவுகளை மூடிவிட்டு உள்ளே சுமார் அரை மணி நேரமாக சோதனையில் மேற்கொண்டு வரார்கள். குறிப்பாக கடலூர் மாநகராட்சியை பொறுத்தளவில் கடலூர் வீட்டு வரி மற்றும் தண்ணீர் வரி, கடை வரி மற்றும் பாதாள சாக்கடை இணைப்பு, பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ் மற்றும் பல்வேறு ஒப்பந்த பணிகளுக்கு அதிக அளவில் லஞ்சம் கேட்பதாகவும் லஞ்சம் பெறுவதாகவும் தொடர்ச்சியாக புகார் என்பது வந்த வண்ணமாக இருக்கிறது. தொடர் புகாரை அடுத்து இன்று கடலூர் ஊழல் மற்றும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஏடிஎஸ்பி தேவநாதன் தலைமையில் தற்போது 10க்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் தற்போது கடலூர் மாநகராட்சி அலுவலகத்தில் மதியம் 3 மணி அளவில் உள்ளே புகுந்து அனைத்து கதவுகளை சாத்திவிட்டு அனைத்து துறையில், அதாவது பிறப்பு இறப்பு சான்றிதழ் மற்றும் வீட்டு வரி மற்றும் பாதாள சாக்கடை இணைப்பு, தண்ணீர் வரி, கடைக்கு தனியாக வரி வசூல் என அனைத்திலுமே தற்போது தீவிர சோதனை என்பதை ஈடுபட்டிருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக நாம் பார்ப்பது தற்போது பல துறைகளில் இருந்து பல பணங்கள் என்பது தற்போது மீட்கப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகிறது. இதேபோல் கடலூர் கோண்டூர் பகுதியில் அமைந்துள்ள நகர ஊரமைப்பு அலுவலகத்திலும் சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. இதேபோல் மாநகராட்சிக்கு கடலூர் ஆல்பா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் பங்கஜம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிய வரைபடம் அனுமதி பெற்றுத் தருவதற்காக பல கோடி ரூபாய் மதிப்பிலான லஞ்சம் பெற்றிருப்பதாக புகார் என்பது வந்திருக்கிறது. அந்த இடத்திலும் தற்போது லஞ்ச ஒழிப்பு போலீசார் தற்போது தீவிர சோதனை என்பது ஈடுபட்டிருக்கிறார்கள். கடலூர் மாநகராட்சியில் முதற்கட்டமாக இந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை என்பது அதிரடியாக நடத்தப்பட்டு வருகிறது. அனைத்து கதவுகளும் மூடப்பட்டு தீவிரமாக சோதனை மேற்கொண்டது. பல ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள பணங்கள் என்பது சிக்கியிருக்கிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. நெற்பயிருக்கு மட்டும் தனி காப்பீட்டு திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும் என திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு பட்ஜெட் விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் விவசாயிகள் முன்வைக்கும் கோரிக்கைகள் குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். காவிரி டெல்டா மாவட்டங்களில் ஒன்றான திருவாரூரில் விவசாயமே முதன்மை தொழிலாக உள்ளது. மாவட்டம் முழுவதும் சுமார் 4 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. இயற்கை பேரிடர்களால் அவ்வப்போது பெரும் இழப்பை சந்திக்கும் விவசாயிகள் அதற்கான உரிய இழப்பீட்டுத் தொகையை காப்பீட்டு நிறுவனங்கள் வழங்குவதில்லை என குற்றஞ்சாட்டுகின்றனர்.
திருவாரூர் மாவட்டத்தில் 96% விவசாயிகள் நெல் சாகுபடியையே மேற்கொண்டு வரும் நிலையில் நெற்பயிருக்கென தனி காப்பீட்டுத் திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் முக்கிய கோரிக்கைகளில் ஒன்றாக உள்ளது. இன்றைக்கு இயற்கை இடர்பாடு என்பது தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு வடிவங்களில் வருகிறது. ஆனால் தனியார் காப்பீடு திட்டத்தின் மூலமாக இருப்பதால் விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு கிடைக்கவில்லை. ஆகவே தமிழ்நாடு அரசு, மாநில அரசே நெல் பயிருக்கு மட்டுமாவது ஒரு காப்பீடு திட்டத்தை அறிவிக்க வேண்டும். மேலும் நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2500 ரூபாயும், கரும்புக்கு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாயும் வழங்க பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையையும் விவசாயிகள் முன்வைக்கின்றனர். மேலும் குறுவை சாகுபடி தொடங்க உள்ள நிலையில் அதற்கான இடுபொருட்களையும் மானிய விலையில் வழங்க வேண்டும் என்பதும் அவர்களது கோரிக்கையாக உள்ளது. குறுவை சாகுபடி ஆரம்பிப்போம், அதுக்கு விதைநெல்கள், அதுக்கான களைக்கொல்லி, அதுக்கான உரங்கள் அதெல்லாம் மானியத்தில் கொடுத்தீங்க, அந்த பிரேயர் அப்படிலாம் மானியத்தில் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். இடுபொருள்கள்லாம் கொஞ்சம் தட்டுத்தடங்கள் இல்லாமல் கொடுக்கணும். யூரியா கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்குது, அதை கொஞ்சம் யூரியா தட்டுப்பாடு இல்லாமல் எங்களுக்கு கொடுக்கணும். அதோடு இல்லாமல் இந்த விவசாயத்துக்கு தேவையான கொஞ்சம் மண்பட்டி, இந்த பாரகரை, இந்த இதெல்லாம் எங்களுக்கு ஒரு அன்னக்கூடை இதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு இந்த தார்பா இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் மானிய விலையில் கொடுத்தாலும் எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். ரேஷன் கடைகளில் செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கப்படுவதை நிறுத்திவிட்டு காய்கறிகள், பழங்கள், சிறுதானியங்கள் உள்ளிட்டவற்றை வழங்க வேண்டும் என தெரிவிக்கின்றனர். எல்லா விதமான சத்துக்களை உடைய காய்கறிகள், சிறுதானியங்கள் தமிழகத்தில் நிறைய இருக்கிறது. அதை அங்காடிகளில் சிறப்பு திட்டமாக வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வேளாண் துறைக்கென 2வது ஆண்டாக தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றி வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருவாரூரில் இருந்து செய்தியாளர் ராஜசேகர். இனி தொடர்வது விரைவு செய்திகள். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நாளை முதல் 4 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட உள் தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், நாளை முதல் வரும் 19ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என தெரிவித்துள்ளது வானிலை மையம். அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் இருக்கக்கூடும் என தெரிவித்துள்ளது. பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத மற்றும் தேர்வுக்கு வராத மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளித்து ஜூன் மாதத்தில் தேர்வு நடத்தப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் 2021-2022 இடைநின்ற 1,90,000 மாணவர்களை கண்டறிந்து மீண்டும் பள்ளிகளில் சேர்த்ததாகவும், அதனால் பொதுத் தேர்வு எழுதுவோர் எண்ணிக்கை 8,81,000 உயர்ந்ததாகவும் கூறினார். மேலும் இந்த ஆண்டு 5% மாணவர்கள் பொதுத் தேர்வை எழுதவில்லை எனவும், இந்த விவகாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த ஆண்டு எப்படி 32,000 பேர் ஆவரேஜ் ஆப்சென்ட் ஆகும்போது ஃபெயிலியர்ஸையும் சேர்த்து 51,000 பேர் நாங்கள் எழுத வைத்தோமோ ஜூன் மாதத்தில், அதே மாதிரி இந்த ஜூன் மாதத்துலேயும் அவங்கள மோட்டிவேட் பண்ணி ஃபெயில் ஆனாலும் சரி, ஆப்சென்ட் ஆனாக இருந்தாலும் அவங்களுக்கு தனியாக ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கப்பட்டு அவங்களையும் மீண்டும் அது சேர்க்கின்ற பணியில் தான் நாங்கள் மூலியமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். திருப்பத்தூர் மாவட்ட ஆம்பூர் நகர்மன்ற கூட்டத்தில் பணிகள் நடைபெறவில்லை என்று கூறி நடிகர் வடிவேலு மீம்ஸ் இடம்பெற்ற பேனர் காண்பிக்கப்பட்டதால் கவுன்சிலர்களுக்கு இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது 27வது வார்டு சுயேட்சை கவுன்சிலரான ஹர்ஷவர்தன் தன்னுடைய வார்டு பகுதியில் ஓராண்டாக எந்த படியும் நடைபெறவில்லை என்று கூறி நடிகர் வடிவேலு மீம்ஸ் போட்ட பேனரை காட்டினார். திமுக ஆட்சிக்கு எதிராக பேசியதால் நகர்மன்ற உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. கூச்சல் குழப்பம் ஏற்பட்டதை தொடர்ந்து கூட்டம் அவசரமாக முடிக்கப்பட்டது. ஒதுக்கப்பட்ட வார்டு அறிவிச்சிருங்க, நான் மக்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இந்த திராவிட அரசு சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்துள்ளது. அமெரிக்காவில் சிலிகான் வேலி மற்றும் சிக்னேச்சர் ஆகிய வங்கிகள் திவாலானதால் பங்குச்சந்தை வீழ்ச்சியடைந்துள்ளது.
இதையடுத்து முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீது முதலீடு செய்து வருவதால் அதன் விலை தொடர்ந்து உயர்ந்து காணப்பட்டது. இந்த நிலையில் 3 நாட்களுக்கு பிறகு தங்கத்தின் விலை இன்று குறைந்துள்ளது. அதன்படி கிராமிற்கு 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் ஆபரண தங்கம் 5380 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1 சவரன் ஆபரண தங்கம் 43040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதற்கு மாறாக வெள்ளியின் விலை அதிகரித்துள்ளது. அதன்படி கிராமிற்கு 50 காசுகள் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 72 ரூபாய் 50 காசுகளுக்கும், கிலோ 500 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ வெள்ளி 72500 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோவிலில் பணியின் போது உயிரிழந்த சிறப்பு காவல் உதவி ஆய்வாளரின் குடும்பத்துக்கு போலீசாரின் காக்கும் கரங்கள் சார்பில் சுமார் 7 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டது. சங்கரன் பந்தலைச் சேர்ந்த அர்ஜுனன் என்ற அவர் பணியின் போது மாரடைப்பால் உயிரிழந்தார். இந்நிலையில் தமிழ்நாடு போலீஸ் 1993 பேட்ச் சார்பில் உருவாக்கப்பட்ட காக்கும் கரங்கள் சார்பில் அர்ஜுனனின் குடும்பத்துக்கு இந்த நிதி அளிக்கப்பட்டது. குடும்பத்தினருக்கு உதவும் வகையில் பணமாகவும் காசோலையாகவும் இது வழங்கப்பட்டது. ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி, IFS நிதி மோசடி தொடர்பான வழக்குகளின் புலன் விசாரணை நிலை தொடர்பாக பொருளாதார குற்றப்பிரிவு IG ஆசியம்மாள் செய்தியாளர்களிடையே பேசி வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். 400 கிராம் வெள்ளி 5 கிலோ 2 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 42 வங்கி கணக்குகள் முடக்கம் செய்யப்பட்டுள்ளது. குற்றவாளி நிர்மலா என்பவருக்கு LOC வழங்கப்பட்டுள்ளது. இவர் ஃபாரின்ல இருக்கிறதுனால இவருக்கு RCN வழங்கவும் வேலைகள் வழங்கும் வேலையும் துவங்கப்பட்டுள்ளது. எதிரிகள் பங்கு வர்த்தகத்திலும் கிரிப்டோ கரன்சியிலும் முதலீடு செய்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டு இவையும் இடைமுடக்கம் செய்யப்பட்டுள்ளன. இந்த வழக்கானது இன்னும் 3 முதல் 6 மாதங்களுக்குள் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும். இப்போ எல்லாம் நீங்க சொன்ன எல்லா கேஸ்லயுமே ஒரே மாதிரி முக்கிய குற்றவாளிகள், அதாவது ஃபவுண்டர்ஸ் எல்லாருமே வெளிநாடுக்கு தப்பிச்சு போயிருக்காங்க. அதுக்கு கீழே இருந்த புரோக்கர்ஸ் மட்டும் தான் நம்ம அரெஸ்ட் காமிச்சிருக்கோம். ஏன் எல்லாருமே ஒரே மாதிரியான விஷயங்களா இருக்கு? ஏன் அவங்கள வெளிநாடுகளுக்கு சென்று பிடிக்கல? என்ன சிரமம் இருக்கு? என்ன மாதிரியான ப்ரொசீஜர் எதுவும் இருக்காங்க? ப்ரொசீஜர் இருக்கு. அதுக்கு ரெட் கார்னர் நோட்டீஸ் இன்டர்போல் மூலமா தான் அவர்களை நம்ம கைது செய்ய இயலும். அதனால CBI மூலமா இன்டர்போல் மூலமா அவங்களை கைது செய்யறதுக்கு தான் இந்த RCN நோட்டீஸ் இஷ்யூ பண்றதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம், ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க சொன்னது அவங்க மக்கள் ஏமாந்த தொகைக்கும் நம்ம இப்போ ரெக்கவர் பண்ண தொகைக்கும் கணக்கிட்ட தொகைக்கும் ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. இது நம்ம எப்படி மற்ற தொகையெல்லாம் அவங்க எங்க வச்சிருக்காங்க நம்மளால எல்லா கேஸுமே நான் கேட்கிறேன். ஜென்ரலான விஷயம் நீங்க சொன்ன எல்லாத்தையுமே ஜென்ரலான மட்டும் நான் சொல்றேன். பல ஆயிரம் கோடிகள் மோசடி. ஆனா நம்ம முடக்கினது பாத்தீங்கன்னா சில 100 கோடிகள் முடக்கி இருக்கும். அதையும் நம்ம இன்னும் ரெக்கவர் பண்ணாம இருக்கோம். எப்ப ரிட்டர்ன் பண்ண போறோம்? இந்த மத்த கணக்கில் வராத மத்த பணங்கள் அவங்க எங்க வச்சிருக்காங்க, எப்படி போயிருக்கு, அது எதுவும் ஐடென்டிஃபை பண்ணலாம். பினாமிய சொத்துக்கள் வாங்கியிருந்தா அதை எப்படி கண்டுபிடிக்கும்? அந்த நிறுவனங்கள் பேர்ல இருக்க சொத்துக்களை முடக்கிட்டோம். ஒருவேளை பினாமிகளாகவோ வெளிநாடுகள்ல வேற யாருக்கும் பேர்லயோ அதை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? அது விசாரணையில தான் அதெல்லாம் தெரிய வரும். இப்ப அவங்க கூட யாரெல்லாம் ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க, அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி, அது மட்டும் இல்லாம இவங்களுக்குள்ள ஏதாவது பண பரிவர்த்தனைகள் இருந்ததா அப்படி. ஆருத்ரா நிதி நிறுவனம் மற்றும் IFS நிறுவனம் செய்த நிதி மோசடி தொடர்பான குற்றப்பத்திரிகை இன்னும் 6 மாத காலத்தில் வெளியிடப்படும் என்று தற்போது IG ஆசியம்மாள் தெரிவித்திருக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்த்தோம். இதுகுறித்து பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். இனி சில முக்கிய செய்திகளை 1 நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். சமூக பொருளாதார குறியீட்டில் தமிழ்நாடு உலகளவில் தலைசிறந்து விளங்கும் வகையில் திட்டங்கள் தீட்டி வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசின் முத்திரை பதிக்கும் முத்தான திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது துறை வாரியாக செயல்படுத்தப்படக்கூடிய திட்டங்களின் நிலை குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். அதற்கு பிறகு கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர், இதுபோன்ற ஆய்வுக் கூட்டங்கள் திட்டங்களின் வெற்றிக்கும் மாநிலத்தின் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கும் அடித்தளமாக அமையும் என்றார். அனைத்து அரசு துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட இதுபோன்ற கூட்டங்கள் அமையும் என்றும் கூறியுள்ளார். துறை அதிகாரிகள் மாதந்தோறும் 2 மாவட்டங்களுக்கு சென்று கள ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். அரசின் ஒவ்வொரு துறையும் ஒரு குறிப்பிட்ட இலக்கோடு சமுதாயத்தின் அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் ஏற்றத்தாழ்வற்ற வாழ்க்கை முறையை அமைப்பதற்கும் பல திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. இந்த திட்டங்களை சீரிய முறையில் செயல்படுத்தினால் நிச்சயமாக நமது மாநிலம் இந்திய அளவில் மட்டுமல்லாது உலக அளவிலும் ஒளிரக்கூடிய வகையில் அமையும். நிலுவையில் உள்ள அனைத்து பணிகளையும் குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னதாகவே முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டார்.
தனியார் மருத்துவமனையில் வழங்கப்படும் இன்ஃபுளுன்சா காய்ச்சல் தடுப்பூசி ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை வேளச்சேரியில் சிறப்பு மருத்துவ முகாமை தொடங்கி வைத்து பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளி மாணவர்கள் உள்ளிட்டோருக்கு இன்ஃபுளுன்சா பாதிப்பு உள்ளதா என்பதை அறிய 476 நடமாடும் மருத்துவ வாகனங்கள் மூலம் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக கூறினார். கொரோனாவுக்கு பிறகு இளம் வயதினர் உயிரிழப்பது அதிகரித்துள்ளதாகவும் இதுகுறித்து இதய நிபுணர்களின் ஆய்வுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தலைமைச் செயலக பணியாளர்களுக்கு 17ஆம் தேதி முழு உடல் பரிசோதனை நடைபெறும் என்றார். இன்ஃபுளுன்சா காய்ச்சல் தடுப்பூசி அனைவருக்கும் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த தனியார் மருத்துவமனைகளில் தரப்படுகிற அந்த இன்ஃபுளுன்சா தடுப்பூசி ஏழை எளியவர்களுக்கும் கிடைப்பதற்குண்டான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களோடு கலந்து பேசி எத்தகைய நடவடிக்கை எடுப்பது என்பது குறித்தான விவரங்களை 2-3 நாட்களில் விவரமாக தெரிவிப்போம். இதற்கிடையே மாநிலத்தில் டெங்கு காய்ச்சல் கட்டுக்குள் இருப்பதாக தெரிவித்த அமைச்சர், தூத்துக்குடி சிறுமி உயிரிழப்புக்கான காரணம் குறித்து அறிக்கை கேட்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். கொடைக்கானல் சிட்டி வியூ வனப்பகுதியில் 2வது நாளாக தொடரும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த வனத்துறையினர் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். கொடைக்கானல் சிட்டி வியூ, செண்பகனூர் ஐயர் கிணறு, தனியார் தோட்டம் மற்றும் வருவாய் நிலங்களில் செவ்வாய்க்கிழமை மாலை ஏற்பட்ட காட்டுத்தீ தற்போது வரையில் கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. இதன் காரணமாக இந்த வனப்பகுதியில் உள்ள அரிய வகை மரங்கள், மூலிகை செடி கொடிகள் எரிந்து சேதமடைந்து வருகின்றன. மேலும் அங்கு இருக்கும் வனவிலங்குகள் ஐயர் கிணறு குடியிருப்பு பகுதியில் முகாமிடும் சூழல் ஏற்பட்டுள்ளது. காட்டுக்கு எரிஞ்சு ஒரே புகைமூட்டமாக இருக்குது. சாம்பலெல்லாம் பறந்து வீடு வாசல்லாம் வந்து விழுகுது. துணிகள்லாம் வெளியே காயப்பட முடியல, தண்ணி பிடிச்சி வைக்க முடியல. பெரியவங்களுக்கெல்லாம் வயசானவங்களுக்கெல்லாம் இது பாதிப்பு வர்றது மாதிரி இருக்குது. குழந்தைகளெல்லாம் வச்சுட்டு நாங்கள் இருக்கிறோம். இது சீக்கிரமாக இது ஒரு முயற்சி பண்ணி தீயை அமைக்க வழி பண்ணுங்க. இந்நிலையில் 40க்கும் மேற்பட்ட வனப்பணியாளர்கள் 2 குழுக்களாக பிரிந்து தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். ஒரு 75% இப்போ கட்டுப்படுத்திட்டோம். ஒரு 25% மட்டும் வந்து ஒரு வரையாக இருக்கிறதுனால, ரொம்ப டீப்பான இடம், ஆள் நடமாட்டம், ஆள் இறங்க முடியாத ஒரு பகுதியாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து நம்ம எதிர்த்தி கொடுத்து பொதுமக்களுக்கோ வனவிலங்குகளுக்கோ எந்த சேதாரமும் இல்லாமல் இது கட்டுப்படுத்திட்டு இருக்கோம். இதனிடையே காற்றின் வேகம் காரணமாக தீ மலமளவென பரவி வருவதால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.